நான் போய் ஆக்டரோட நான் போய் படுத்தேன். அவங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அவன் ஆஃபர் குடுக்குறாங்க, நீ போயிருக்க. உன்ன அவன் ரேப் பண்ணலல்ல. அவங்க நிக்கக்கூடிய வே, அவங்க பேசும்போது அந்த பாடி கெஸ்டர்ஸ், ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஈஸியா பார்த்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாரி தான். அப்ரோச்னா என்னங்க, ஃபர்ஸ்ட்டு நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டேன். உன் வீட்டு பொம்பளைய இந்த டைம்ல நீ ஒரு ஆம்பள கூப்பிட்டானா நீ செருப்ப கொண்டு அடிக்க வர மாட்டியான்னு கேட்டேன். அதாவது ஷூட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கால் வருது. இவரு டைரக்டர் கால் பண்றாரு. "அம்மா கொஞ்சம் நான் இந்த ஹோட்டல்ல இருக்க அசோக் நகர்ல அந்த பேரு சொல்ல விரும்பல. அ தமிழ் படம் தானே? தமிழ். அது வந்தது இன்ஃபேக்ட் அந்த படமும் வந்துச்சு. ஓகேங்களா? நான் அத பத்தி சொல்ல விரும்பல. ஏன்னா அது பழசு. ஐயோ! நல்லா இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு தான். ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ் இன்னைக்கு செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பத்தி சொல்லணும் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட், மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர், சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஷீபா லூதஸ் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க எல்லா துறையிலுமே ஏகப்பட்ட விஷயங்கள் சாதனைகள்லாம் படைச்சிருக்கீங்க. பொதுவாகவே ஒரு ஃபீல்ட்ல ஒரு உமன் என்டர் ஆகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க மாடலிங் ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அனுபவம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுல மறக்க முடியாத ஒரு கஷ்டம்னா என்ன சந்திச்சீங்க? அதுலருந்து இப்ப எப்படி ஹேண்டில் பண்ணி வெளிய வந்தீங்க? அப்படின்னு இப்ப இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்க. ஒரு சின்ன திருத்தம். ஏன்னா நெறைய பேரு முன்னால மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன்றதுனால மாடல்ன்னு நெனைக்கிறாங்க. ம். மாடலிங் வேற, பியூட்டி பேஜெண்ட் வேற. ம். இந்த மாதிரி அ மிஸ் தமிழ்நாடு, மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ்ன்றத பியூட்டி பேஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. அந்த டைட்டில் வின் பண்றவங்க எல்லாருமே மாடலா இருக்கணும் அப்படின்ற மாரி அவசியம் ம், கிடையாது. ம், ம். நான் எப்பொழுதுமே மாடலிங் போனதில்ல. சினிமா, மீடியா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆனதில்ல. ம், ம். அதுக்கும் காரணம் என்னன்னு ஆ கேட்டு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு டெக்னாலஜி தான் என்னுடைய ப்ரொஃபஷன். ஓகே. ஸோ எனக்கு ப்ரொஃபஷன்னு பார்த்தீங்கன்னா, ம். நான் ஒரு ஐடி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல உள்ள ஒரு நபர். இப்ப கூட ஐ அம் ஜஸ்ட் அ டெக்னோகிரேட் அப்படின்றது தான். மிஸ் தமிழ்நாடுன்றது அது ஒரு ஆக்சிடென்டலா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. பார்ட்டிசிபேட் பண்ணேன். கொஞ்சம் ரொம்ப டிட்டர்மைன்டா போனேன். ம். அது எனக்கு ஒரு லக்குன்னு நான் நினைப்பேன். திறமையும் இருந்தது. பட் ஏன் லக்குன்னு சொல்றேன்னா, என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணவங்கலாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆல்ரெடி கேமரா முன்னாடி பரிச்சயம் உள்ளவங்க. எனக்கு வந்துட்டு பாயிண்டர் ஹீல்ஸ் போட்டு கேட் வாக் கூட பண்ண தெரியாது. நான் ம், அந்த ம். மாதிரியே ஒரு கத்துக்குட்டியா இருந்த ஒரு அப்புறம் எப்படி நபர். டைட்டில் வின் பண்ணீங்க நீங்க? ஆ ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடி க்ரூமிங் செஷன் வைப்பாங்க. அந்த ஃபைனல் 16 பேத்த ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நிக்க காமன் வைப்பாங்க. ரிசார்ட்ல வச்சு கொரியோகிராஃப் பண்றது, உங்களுடைய ஆட்டிட்யூட், பாடி லாங்குவேஜ் ஒரு பியூட்டி பேஜெண்ட்னா த வே ஹவ் தே ஹிட் த ரேம்ப். நீங்க எந்த ஆங்கிள்ல நிக்கணும். இப்போ ஒரு பியூட்டி பேஜெண்ட் வந்துட்டு நார்மல் நபரோட ஒரு பியூட்டி பேஜெண்ட் உடைய பிஹேவியர், பாடி லாங்குவேஜ பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்துட்டு பியூட்டி பேஜெண்ட்டா இருந்திருக்காங்க அப்டின்ட்டு. அவங்க நிக்கக்கூடிய வே, அவங்க போஸ்டர். பேசும்போது அந்த பாடி கெஸ்டர்ஸ் அது 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 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கா ஆ தெரியுமா? யுனிக்கா தெரியும். அது வந்துட்டு ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஈஸியா பார்த்து கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்டின்ற மாரி தான். ஸோ ஐ அம் வெரி மச் ஹேப்பி தட் ஐ வான் ஓகே. மிஸ் தமிழ்நாடு. ஏன்னா என் கூட இருக்கவங்கள யாரும் எதிர்பார்க்கல. ம். பட் ஐக்யூ ரவுண்ட்ல ஐ ஸ்கோர்ட் த மேக்ஸிமம் அண்ட் டேலண்ட் ரவுண்ட் ஆல். ம். மீடியா இண்டஸ்ட்ரிக்கு போகாததுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த காரணம்லாம் கிடையாது. ம். எனக்கு அ உள்ள போகும்போதே இந்த கான்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே நான் வந்துட்டு ஐடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். மிட்நைட் 3 மணிக்கு என்ன கிரவுண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் 7 மணிக்கு நான் என் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இதுல என்னன்னா, விடியகாத்தால 5 மணிக்கு பேப்பர்லலாம் வந்துருச்சுங்க. ம், ம், ம். லாஸ்ட் மினிட்ல பேப்பர்லலாம் வருது. ஓகே இவங்க தான் மிஸ் தமிழ்நாடு அப்டின்ட்டு. என்னுடைய ஆஃபீஸ்ல 7 மணிக்கு நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்றது நெறைய பேருக்கு தெரியல. இப்ப அந்த ஐடி ஆஃபீஸ்ல எப்படி இருக்கும்னு தெரியும்ல. கேபின் கியூபிக்கிளா ம், இருக்கும். ம். கியூபிக்கிள்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். நான் இருக்கிறது நெறைய பேத்துக்கு தெரியாம, என் கூட ஒர்க் பண்றவங்க பாஸ் எல்லாம் ஃப்ளோர்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்டின்னா, இந்த பொண்ண இதுக்கப்புறம் புடிக்கவே முடியாது. எங்க வரப்போறா? அப்டின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் எழுந்து அசால்ட்டா கேட்டேன். பாஸ் என்ன பத்தியா பேசுறீங்க? நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சொன்ன நபர் நான். ஏன்னா நான் கொஞ்சம் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தேன். எனக்கு இதுதான் என் ப்ரொஃபஷன்னு. ம். ஆனா அதையும் மீறி பார்த்தீங்கன்னா, நமக்கு சில ஆசைகள் வரும். ம். ஆசைகள கிளப்பி விட்டுருவாங்க. மேடம் நீங்க அழகா இருக்கீங்க. இந்த மூவி ட்ரை பண்ணுங்க. சில டைரக்டர்ஸ் வந்து பேசுவாங்க. ம். சில ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசுவாங்க. அப்ப அது வந்துட்டு எப்படின்னா, ஒரு அ கியூரியாசிட்டி இன்னும் உண்டா? நீங்க வந்து ரொம்ப அ மார்க்கெட்ல ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க ம். அப்படின்ற மாதிரியான ஒரு இது. நீங்க எங்க பார்த்தாலும் நீங்க வந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் வரும். நான் மிஸ் தமிழ்நாடுன்றது மிஸ் சவுத் இந்தியா பியூட்டி பேஜெண்ட்ல வாங்குனேன். ம். மிஸ் சவுத் இந்தியால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குடுப்பாங்க அந்த டைட்டில்ன்ட்டு. அதுல ஐ ஆல்சோ வாண்ட் சப்டைட்டில் ஃபார் மை ஐஸ் ம். அண்ட் ஃபார் மை ஹேர்.
மிஸ் கூந்தல் அழகி பியூட்டிஃபுல் ஐஸ் வாங்கியிருக்கீங்க. வாங்கியிருக்கேன். மிஸ் பியூட்டிஃபுல் ஹேரும் வாங்கியிருக்கேன். ஆமா, இந்த 2 ஐஸ் அவார்டுமே வாங்கியிருந்தீங்க. கூந்தல் ஐஸ் அழகி, வந்துட்டு கண் எனக்கு அழகி. சின்ன வயசுல இருந்தே நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. யூ ஆர் ஹேவிங் அன் மெஸ்மரைசிங் ஐஸ் அப்டின்ட்டு. ஹேர் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்பல. பட் ஆனா இந்த வயசுலயும் என் ஹேர் என்னால மெயின்டெயின் பண்ண முடியுது அப்டின்னா, தென் ஐ தாட் ஐ டிசர்வ் இட். ஏன்னா, இந்த ஏஜ்ல என் கூட இருக்கிறவங்கனாலலாம் பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அந்த ஜட்ஜஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ யாருக்கு குடுக்கணும், குடுக்கக்கூடாதுன்றதுன்றத நான் லேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நமக்கு ஒரு ஆசை வரும்போது எப்படின்னா, சில முயற்சிகள் கூட பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்துல நமக்கு என்னன்னா, சரி ஒரு 3 மாசம் தானே கால் ஷீட் கேட்குறாங்க. 3 மாசத்துல ஷூட் முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அலைப்பாய ஏன்னா விடுறாங்க. நம்மலாம் அந்த ஓகே. டீனேஜர்ஸ்ங்க. நமக்கு எப்படி இருக்கும் மைண்டு? பிக் ஸ்க்ரீன்ல நம்ம வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு ம். அந்த ஆசையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியும் சரி, ஒரு முயற்சி எடுக்கலான்லாம் நான் ட்ரை பண்ணி, ஒரு நல்ல ஒரு பேனர் ஆள்லாம் வந்து பேசுனாங்க. ம். சரி ஒரு 3 மந்த்ஸ் நம்ம கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துட்டு, ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை வரதான் செஞ்சது. ம். நான் நெறையா காணொளிகள்ல நான் இத சொல்லல. எனக்கும் ஒரு ஆசை வரதானே அது செய்யும். கிளப்பி விட்டுருப்பாங்கல்ல. ஒரு பொண்ணுக்கு தன்னை அலங்கரிச்சு பார்க்கணுன்றத ரொம்ப விரும்புவாங்க. ம். வெளிய எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் ஓப்பனா சொல்றேன். அப்படின்னும்போது அது ஒரு நல்ல வாய்ப்பு அது. ஓகேங்களா? நல்ல ஒரு ஹோம்லி ரோலா இருக்கு. ரொம்ப அந்த கிளாமர் காட்டாத மாரி. ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல்ன்னும்போது பேர கெடுத்துக்கிட்டு நம்ம திரும்பவும் திருப்பி அந்த ஒர்க் பண்ண இடத்துக்கு பார்க்க முடியாது. முடியாதுன்றதுனால அது மாரிலாம் இருந்தது. ஸோ அப்படின்னும்போது ஒரு பேனர்லாம் வந்தாங்க. அப்போ ஒரு நீங்க கேட்டீங்கல்ல, அது என்ன ஏதாவது சம்பவம் நடந்ததான்னு, ஒரு சம்பவம் நடந்தது. ம். அ என்ன வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. அது பட அதாவது பூஜை அது லீடா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. போடுறாங்க. ஆமா, ஆமா. ம். கேரளால ஷூட்லாம் சொல்றாங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு ஈவினிங் 10:30க்கு நான் என் வீட்ல இருக்கேன். அதாவது ஷூட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கால் வருது. அ இவரு டைரக்டர் கால் பண்றாரு. ம். "அம்மா கொஞ்சம் நான் இந்த ஹோட்டல்ல இருக்க அசோக் நகர்ல" அந்த பேரு சொல்ல விரும்பல. அ கமல் படம் தானா இது? தமிழ். ஆனா அது வந்துட்டு தெலுங்கு, அ ஆல் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்ல வர்ற ரிலீஸ் மாதிரியான இது. ஆகுது. ஓகே. தெலுங்குல வர்றதா பேசிட்டு ம். இருந்தாங்க. அது வந்தது இன்ஃபாக்ட் அந்த படமும் வந்தது. ஓகே, ஓகேங்களா? ஓகே. நான் அத பத்தி சொல்ல விரும்பல. ஏன்னா அது ம். பழசு. எங்கேயோ நல்லா இருந்துட்டு போகட்டுமே அப்படின்றது தான். ஓகே. அப்போ எனக்கு 10:30 கால் வருது. ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணணும்ன்றாங்க 10:30 மணிக்கு. எனக்கு அப்பவே சுள்ளுன்னு ஆயிருச்சு. எனக்கு அதெல்லாம் புடிக்காதுங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. 10, 10:30 மணிக்கு மேல ஒரு பையன் கால் அடிச்சு, சாப்பிட்டியாம்மான்னு கேட்டாலே கோபம் வந்து, ஏப்பா இல்லன்னா நீ தான் ஊட்டி விட போறியான்னு கேட்கிற ஆள் நானு. அப்படியே இந்த வலியுறது, கொலையுறது அதெல்லாம் நமக்கு அது செட் செட் ஆகாத ஆகாது. ஒரு விஷயங்க. நம்ம ம். பாட்டுக்கு ஐடி, டெக்னாலஜி, ரொபாட்டிக் மண்டை. ம். நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? கோடிங் அது இதுன்னு வந்துட்டே அதுதான். தான் அது இருக்கும். நாங்க அந்த மக்கள் தாங்க. நம்மகிட்ட வந்துட்டு அப்படியே வளவள கொலையுறது, வலியுறது, ரொமான்டிக் டச் எல்லாம் எங்கத்த செட் ஆகும்? ஒண்ணும் செட் ஆகாது. பட் இருந்தும் நான் போனேன். சரி என்னதான் ஆகுது? ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். பொது வாழ்க்கையில இறங்கிட்டோம்னா, எதனால ஃபேஸ் பண்ணி ஆகணும்? சந்திச்சே ஆகணும் அப்டின்ட்டு நான் கிளம்புறேங்க. ம். அப்ப நான் தங்கியிருந்தது அந்த அசோக் நகர் அவங்க சொன்ன அந்த ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கம் தான். அங்க போன ஒரு 11 மணிக்கு இருக்கும். கால் பண்ணேன். நான் வந்திருக்கேன் அப்டின்னோனே, என்ன ரிசீவ் பண்றதுக்கு கீழ வராங்க. வரும்போது ஃபினான்ஷியர்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வராங்க. கூட வராங்க. கூட இல்ல. அவங்க தான் வராங்க. ஓகே. டைரக்டர காணோம். ம். அப்போ நான் வந்துட்டு தேடுறேன். எங்க டைரக்டர் சார் எங்கன்னா, இல்லம்மா நீ என்னோட தான் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ற அப்டின்றாங்க. ம். ஃபினான்சியரோட என்ன ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கு? லாஜிக்கே இல்லையே அதெல்லாம். உங்களுக்கு புரியுதா? அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏதோ தப்பா இருக்கு. 10:30 மணிக்கா ஒரு பொண்ண வந்துட்டு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுவேன்னுவாங்க. எனக்கு சுள்ளுன்னு ஆகும். ம். எனக்கு வந்துட்டு என்னன்னா, சில வயதிலேயே நம்ம சைடு வந்துட்டு கரெக்ட்டா இருக்குன்னா, நான் ஸ்ட்ராங்கா நிப்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவேன். ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டட் பெர்சன். நம்ம சைடு வீக்கா இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் நாலேட்ஜ் இல்லன்னா, அந்த பக்கமே தலைய காட்ட மாட்டேன். அப்படியே பம்பிட்டு ஓடிருவேன். இந்த தெரியாத விஷயத்துல மூக்க நுழைச்சுட்டு சிலர் வந்துட்டு பேசுற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு அது செட் செட் ஆவாது. ஆகாது. அந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நான் கரெக்ட்டா இருக்கேன். எனக்கு நடக்கிறது தப்பு. இது நடக்கக்கூடாது. இது நடந்திருக்கவே கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்போ நான் அவர்ட்ட என்ன சொல்றேன் அப்டின்னா, நான் அப்படியே அந்த கேட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளிய வந்தேன். அதாவது ரோடு சைடு அப்படியே வந்தேன். "சார் நீங்க இங்க கொஞ்சம் வாங்க" அப்டின்னேன். அவருக்கு புரியல. அவர் ஏதோ கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் ட்ரிங்க்லாம் பண்ணியிருக்கிற மாரி தான் அவர் கண்ணெல்லாம் தெரிஞ்சது. அப்படியே வராரு, கிட்டக்க வராரு. செருப்ப கழட்டி அடிச்சேன். நெறைய அது இன்டர்வியூஸ்லாம் வந்தது. அது அப்போ வந்துட்டு அப்போ பல பேத்துக்கு இஷ்யூஷா தெரியல. ஆ ஏன்னா அந்த டைம்க்கு நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய பல காணொளிகள்ல அத பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதனால அதனுடைய விளைவுகள் அது இதெல்லாம் பேசியிருந்தேன். அந்த மாரி ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இந்த நீங்க ஆக்ஷன் பண்ணிட்டீங்களா? இல்ல எப்படி? அப்ரோச்னா என்னங்க, ஆ. ஃபர்ஸ்ட்டு நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டேன். ம். "உன் வீட்டு பொம்பளைய இந்த டைம்க்கு இன்னொரு ஆம்பள கூப்ட்டானா, நீ செருப்ப கொண்டு அடிக்க வர மாட்டியான்னு?" கேட்டேன். ம். ம். அத தான் நான் பண்ணேன். நம்ம வீட்டு பொம்பள எப்படியோ, அந்த மாதிரி தான் உனக்கு இன்னொரு வீட்டு பொம்பள. அவ நடிகையா இருக்கட்டும், ஆ அ குடும்ப பெண்ணா இருக்கட்டும், ம். ஏன் ப்ராஸ்டியூட்டா கூட இருக்கட்டும். ம். ம். புரியுதா? மரியாதைன்றது இருக்கு. அப்ரோச்ன்றது இருக்கு.
அப்போ அவன் வந்து எதனால நான் அந்த செருப்ப கொண்டு அடிச்சேன்னா, அதுக்கு முன்னாடி அவன் ஒரு டயலாக் விட்டான். அத நான் சொல்ல மறந்துட்டேன். "ஏங்க ஸ்கிரிப்ட் நான் உங்ககிட்டயே டைரக்டர் தானே டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றேன்." அதுக்கு அவரு சொல்றாரு, "என்னது என்கிட்ட நீ கேள்வி கேட்கிறியா? இந்த வாய்ப்புக்கு எவ்வளவு பொண்ணுங்க ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா கோடம்பாக்கத்துல?" அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுங்க. சொல்லுன்னு இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அன்னைக்கு நான் அந்த மாதிரி நான் பண்ணலன்னா, ஆனா அதுக்கப்புறம் மத்த பொண்ணுங்ககிட்ட பேசும்போது பம்பியிருப்பான் அந்த ஆளு. கரெக்ட்டுங்களா? இத யாராவது ஒரு ஆம்பள மறக்க முடியுமா? அப்போ மத்த பொண்ணுங்களுக்கு இதானே நடந்துட்டு இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆள பொறுத்தவரைக்கும், அந்த ஆள் நெட்வொர்க்ல எந்த பொண்ணு வந்தாலும் அந்த பொண்ணுடைய நிலைமை இதுதானே. ம். ஒரு பொண்ணு கேள்வி கேட்டா கூட அவங்களுக்கு கோபம் வருது. "என்ன கேள்வி கேட்டு பேசுற? இந்த பிராண்டுக்கு எவ்வளவு பொண்ணுங்க இந்த வாய்ப்புக்காக எவ்வளவு ஏங்குறாங்க." அது பெரிய பேனரா. ஆனா இப்போ உண்மையாவே பெரிய பேனருங்க. அப்பயே தான் ஆரம்பித்தது. ஓகே. நீங்க நான் யாருன்னு பேசிட்டு சொல்ல இருக்கிறது மாட்டீங்க. பெரிய ஆள பத்தி. இல்லங்க. அதுல ம். ஏன் பேச விரும்பலன்னா, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அத நம்ம ஸ்பாயில் நம்ம பண்ணக்கூடாது. வந்துட்டு நான் மத்தவங்க மாதிரி இல்லங்க. இந்த மீ டூ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குங்க. அந்த ஸ்ரீரெட்லாம் வந்து சொல்லுச்சு பாருங்க. ஷீரடி. நான் போய் ஆக்டரோட நான் போய் படுத்தேன். அவங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்ட்டு வந்து ரோட்ல வந்து ஹாஃப் நியூடா போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோமா? உனக்கு புடிச்சு நீ போயிருக்க. தெரிஞ்சு நீ போயிருக்க. அவன் ஆஃபர் குடுக்குறாங்க, நீ போயிருக்க. உன்ன அவன் ரேப் பண்ணலல்ல. ஒருவேள நீங்க வந்துட்டு ரேப் செய்யப்பட்டிருந்தீங்கன்னா, 15 வருஷம் என்ன 20 வருஷம் கழிச்சு கூட வந்து அத சொல்லுங்க. பேசுங்க. நியாயம் வாங்குங்க. அவனுக்கு தண்டனை வாங்கி குடுங்க. ஓப்பனா நீங்களா கொஞ்சம் பேசுங்க. வாலண்டரா போயிட்டு, ம். இந்த மாரி வந்துட்டு ஆஃபர் கிடைக்குது. ம். அவங்க அப்படி சொல்றாங்கன்னு போயிட்டு, ம். இல்ல அவங்க எனக்கு ஆஃபர் குடுக்கலன்னா, அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ம். 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 நம்மளுடைய தன்மானத்த நம்ம வித்துட்டு, வாலண்டியரா வந்து வித்துட்டு, 10 வருஷம் கழிச்சு, அவங்க பேர ஆனா அவங்க வந்துட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றாங்கன்னு வைங்க. குடும்பத்த போய் தேவையில்லாம கெடுத்துட்டு இருக்க கூடாதுல்ல. பண்ண யாரும் யாரையும் முடியாது. இங்க ரேப் பண்ணலல்ல, ஃபோர்ஸ் பண்ணலல்ல. ரேப் செய்யப்பட்டிருந்தா அது மிகப்பெரிய குற்றம் இல்ல. அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிற நபர் கிடையாது. ஓகே. ஆனா அன்னைக்கு நான் நடந்துகிட்ட விதம், நான் பெருமையா தான் நெனைக்கிறேங்க. அ ஆனா என்ன சார்ந்தவங்க சிலருக்குலாம் அது தெரியும் அப்டின்னும்போது நெறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு அவன் உன்ன ஏதாவது பண்ணிட்டா என்னம்மா பண்றது? அது இது அப்டின்லாம் நாங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா என்ன வந்து டார்கெட்லாம் பண்ணாங்க. எப்டின்னா நான் முக்கியமான சில பார்ட்டீஸ்க்குலாம் போகும்போது, பார்ட்டீஸ்க்கு போக விடாம பேன் பண்ணாங்க. அப்புறம் தான் தெரிய வருது அந்த பார்ட்டியுடைய ஃபினான்சியர் அவர் தான்னு. பெரிய ஆள் இல்ல. ஓகே. ஓகே. அப்போ அந்த பார்ட்டீஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போறோம்னா, அப்ப நம்ம டீனேஜ்ல அதெல்லாம் தானங்க பண்ணுவோம். ம். ம். அப்பல்லாம் அந்த செக்கர்ஸ், கிக்கர்ஸ்லாம் இருக்கும்ல. அந்த அக்காடு, ஓபிஎம் அது இதுன்னு நெறைய இருக்குங்க. அந்த லீவ் வாட்டரினா அப்டின்ட்டு. இப்ப அத இப்ப இப்ப பழகி இல்ல. இல்ல. ம். ஓகேங்களா. நெறைய அதெல்லாம் போகும்போது சில நல்ல பிரைவேட் பார்ட்டீஸ் எல்லாம் பிளாக் பண்ணாங்க. அப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்தது. இந்த நபர் அப்டியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்டின்னு. எதையுமே கண்டுக்கல, எதையுமே மதிக்கல. ம். ஏன்னா, யார நம்பியும் நம்ம இல்ல. நம்ம படிச்சிருக்கோம், நம்ம வேலை செய்றோம், நம்ம சாப்பிடுறோம். என்ஜாய் பண்றோம். அவ்வளவுதான். நம்ம தன்மானத்த விட்டு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே. அதனால இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன். ம். நம்மனால வந்துட்டு ஃப்ளெக்சிபிளா கைய கட்டிட்டு, நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு நடிக்க வராது. ம். நான் வந்துட்டு அப்செட்டா இருக்கேன்னா, நான் அப்செட்டா தான் இருப்பேன். அப்ப என்ன இவங்க வந்துட்டு சிரிக்க சொன்னா எனக்கு சிரிப்பு வராது. ம். நான் இவ்ளோ தூரம் படிச்சுக்கிட்டு இன்னொருத்தர்ட்ட படிப்பறிவே இல்ல அப்டின்ற ஒரு நபர்கிட்ட நான் கைகட்டி பண்ணி ஓகேங்க சார் அப்டின்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிற ஏன்னா நபரும் கிடையாது. ப்ரொஃபஷன் வரும்போது நம்ம அதுக்கான மவுல்ட் பண்ணிக்கலாம்ல. அதனால தான் அது என் ப்ரொஃபஷனே இல்ல. ஆ, ஆ. நமக்கு என்ன செட் ஆகும், செட் ஆகாதுன்றது நமக்கு தெளிவா தெரியும். ம். 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 நமக்கு வந்துட்டு இதுதான். ஐடி, டெக்னாலஜி, கோடிங்கு. இப்ப நான் வந்துட்டு ஒரு பேங்க் ஸ்காண்டினேவியன் பேங்க்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லீடரா இருந்தேன். இப்ப ரீசென்ட்லி அம்மா தவறிட்டாங்க. ஆமா. அதனுடைய கிளையண்ட் ஒரு பேங்க்குக்கு வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பிரான்சைஸியா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஓகே. சூப்பர். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் எடுத்து ம். பண்ணிட்டு ம். இருக்கேன். ம். அப்ப எனக்கு இதுதான் என்னுடைய லைஃப், என்னுடைய ஃபியூச்சர். மத்ததெல்லாம் பேஷனா இருக்கலாம். ம். பட் ஆனா ப்ரொஃபஷன மாத்திக்க விரும்பல நீங்க. இதுதான் என் ப்ரொஃபஷன். நம்ம இத தான் படிச்சிருக்கோம். வி ஆர் டிட்டர்மின்ட் டூ டூ தட். ம். செட் ஆகாத ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ஆனா ஆசை வரும். ம். இப்பவும் அந்த ஆசை வரும். உங்களுக்கு நீங்க கிரீடம்லாம் நீங்க உங்கள வந்துட்டு பப்ளிக்ல எல்லாம் குடுத்து, உங்கள வந்துட்டு பியூட்டி ஆஃப் த கௌரவிச்சு. ஸ்டேட்ன்னா, ம். உங்களுக்கு அந்த ஒரு இது அதாவது என்ன கால்ல சலங்கை கட்டிட்டாங்கன்னா, அத ஆட கழட்டி ஆரம்பிக்கும். போட்டாலும் கால் நமத்திக்கிட்டே இருக்கும். ம். ம். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு பெண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி, இந்த இந்த ஒரு மீடியா, அந்த ஒரு பப்ளிக் லைஃப்ப பார்த்துட்டு அப்பப்ப நமக்கு தோணும். ஏச்சா இந்த ரோல்ல நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே! இல்ல இந்த காஸ்டியூம் போட்டா நல்லா இருந்திருக்குமே! அது ஒரு பெண்ணுக்கு ம். சாதாரணமாவே வர்ற ஆசைகள். அதுவும் எங்கள மாதிரி பொது வாழ்க்கையில இந்த மாரி கிரீடம்லாம் வாங்குன பெண்களுக்கு அந்த ஆசைகள் அதிகம். இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, அதையும் மீறி நம்ம தாண்டி பண்ணிட்டு வந்தா தான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். இல்லன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போ லைஃப்ப முடியும். இழந்துட்டு நம்ம வந்து மாட்டிக்கிட்டு உட்கார இருப்போம். வேண்டியது தான்.